நண்பர்களே, இது கேரள மாநிலத்துல நடந்த ஒரு உண்மை சம்பவத்த தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படங்க. இந்த படத்தோட பேரு சஞ்சரம். இது 2004ல வெளிவந்த ஒரு மலையாள திரைப்படம். இந்த படம் ஆரம்பிச்சதும், ஒரு அப்பா, அம்மா தன்னுடைய பெண் பிள்ளைய கூட்டிக்கிட்டு கார்ல இறங்குறாங்க. இப்போ இந்த பெண் குழந்தை அந்த வீட்டுக்குள்ள போய் சுத்தி பார்த்துட்டு, தான் தாய்கிட்ட கேட்கிறா, "அம்மா, நாம மறுபடியும் எப்பம்மா நம்ம வீட்டுக்கு போவோம்? எனக்கு என் நண்பர்கள்லாம் பார்க்கணும் போல ஆசையா இருக்குமா?" அப்படிங்கிறா. ஏன்னா, இவங்க டெல்லியிலிருந்து இப்போ கேரளாவுக்கு இவங்களுடைய கிராமத்துக்கு, இவங்களோட பூர்வீக வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்ப இந்த தாய் தன்னுடைய குழந்தைகிட்ட சொல்றாங்க, "இல்லடா கண்ணா, இனிமே நாம நிரந்தரமா இங்க தான் தங்க போறோம். இது நம்மோட பூர்வீக வீடு. ஆனா நீ ஒண்ணும் கவலைப்படாத. உனக்கு இங்கேயே நெறைய நண்பர்கள் கிடைப்பாங்க." அப்படிங்கிறாங்க. இந்த பெண் குழந்தை பேரு கிரண். இவ தான் இந்த படத்தோட கதாநாயகி. இப்ப இவங்க அம்மா சொன்ன மாதிரியே கிரணுக்கு இங்கேயே ஒரு நல்ல 2 நண்பர்கள் கிடைக்கிறாங்க. அதுல இந்த பொண்ணு பேரு லைலா, இந்த பையன் பேரு ராஜன். இப்ப இந்த 3 பேருமே நல்ல நண்பர்களா மாறுறாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒண்ணா விளையாடுறாங்க. அப்படியே விளையாடிக்கிட்டே இவங்க வளர்றாங்க. இவங்க பெரியவங்களாவும் வளர்ந்துடுறாங்க. இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறமும் இவங்க ஒத்துமையா ஒண்ணா தான் இருக்காங்க. எப்படின்னா, இவங்க ஒரே ஸ்கூல்ல, ஒரே கிளாஸ்ல ஒண்ணா படிக்கிறாங்க. 12ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 3 பேரும் நல்ல நண்பர்களா இருக்காங்க. குறிப்பா லைலாவும், கிரணும் அவ்ளோ நல்ல தோழிகளா இருக்காங்க. ஒருத்தர் ஒருத்தர் இணை பிரியாம அவ்ளோ ஒத்துமையா ஒண்ணாவே எங்க போனாலும், எங்க வந்தாலும் ஒத்துமையா இருக்காங்க. விளையாடிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் இவங்க 2 பேரும் வெவ்வேறு மதத்த சேர்ந்தவங்க. கிரண் இந்து மதத்த சேர்ந்தவங்க. லைலா கிறிஸ்தவ மதத்த சேர்ந்தவங்க. இருந்தாலும் இந்த 2 குடும்பத்தாரும் மதத்த பொருட்படுத்தாததுனால, இவங்க ரொம்ப சகஜமா கிரண் லைலா வீட்டுக்கு போறதும், லைலா கிரண் வீட்டுக்கு வர்றதும் ரொம்ப இயல்பா நடக்குது. அவங்க அந்த எந்த பாகுபாடும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு விளையாடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறச்ச தான் ஒரு நாள் கிரண் லைலாவோட வீட்டுக்கு படிக்கிறதுக்கு போறாங்க. போயிட்டு வீட்டு பாடம்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் எக்ஸாம் வருதுன்ட்டு 2 பேரும் அந்த குரூப் ஸ்டடி மாரி உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அன்னைக்கு கரண்ட் கட் ஆயிருது. மழை பெய்யுது, இடி இடிக்குது. அதனால இவங்க ஒரு மெழுகுவர்த்தி ஏத்தி வச்சு அந்த சின்ன வெளிச்சத்துல படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப லைலா நல்லா கால நீட்டிக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு படிக்கிறாங்க. அப்ப அந்த கால் கிரண் மேல படுது. லைலாவோட கால் கிரண் கால் மேல படும்பொழுது, கிரணுக்கு ஏதோ சொல்ல முடியாத ஒரு உணர்வு ஏற்படுது. அது என்னன்னு கூட கிரணுக்கு தெரியல. ஆனா அவங்களுக்கு ஒரு மாரி தயக்கமா இருக்கு, வெட்கமா இருக்கு. அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இன்னொரு நாள் லைலா எங்கேயோ வெளிய போறதுக்காக கிரண் முன்னாடியே எதார்த்தமா அப்படியே துணி மாத்துறாங்க. அப்போ லைலாவோட உடம்ப பார்க்குற கிரணுக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒரு சொல்ல முடியாத ஒரு உணர்வு ஏற்படுது. அது என்னன்னு அப்பவும் அவங்களுக்கு தெரியல. உடனே அவங்க தயங்கிட்டு, வெட்கப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து மறுபடியும் தான் வீட்டுக்கு ஓடி போயிடுறாங்க. சொல்லப்போனா, கிரண் லைலாவ இப்ப விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்கள காதலிக்கிறாங்க. ஆனா, அதுக்கு பேர் காதல் அப்படின்றது கூட கிரணுக்கு சரியா தெரியல. ஆனா, அது ஏதோ ஒரு சொல்ல முடியாத ஒரு உணர்வு அவங்கள போட்டு ஆட்படுத்துது. ஒரு நாள் இவங்க கிளாஸ்ல இருக்கும்போது, அந்த கிளாஸ் டீச்சர் எல்லாரையும் ஒரு கவிதை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ப கிரண் இந்த கவிதைலாம் எழுதுறதுல ரொம்ப கெட்டிக்காரியா இருக்காங்க. ஒரு அழகான காதல் கவிதைய சொல்றாங்க. இந்த கவிதைய கேட்டு அந்த டீச்சரே மிரண்டு போறாங்க. இப்போ மத்தியானம் சாப்பாட்டு வேளையில கிரண கூப்பிட்டு இந்த டீச்சர் விசாரிக்கிறாங்க. "ஏய் கிரண், நீ ஒரு கவிதை சொன்ன இல்லையா? காதல் கவிதை. அது உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அதாவது உணர்வு பூர்வமா அனுபவிச்சா மட்டும் தான் இப்படி ஒரு கவிதைய எழுத முடியும், சொல்ல முடியும். ஸோ நீ யாரையாவது விரும்புறியா?" அப்படின்னு கேட்கும்பொழுது, நம்ப கிரண் எதேர்ச்சியா அப்படி திரும்பி பார்க்குறாங்க. அங்க தூரத்துல ராஜன் உக்காந்துகிட்டு இருக்கான். இத நம்ம டீச்சரும் கவனிக்கிறாங்க. ஸோ டீச்சர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிரண் ராஜன விரும்புறா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா, அப்படியே இப்ப கேமரா பக்கத்துல திருப்பி காட்டுறாங்க. ராஜன் பக்கத்துல லைலா உக்காந்துருக்கா. லைலா ராஜன்ட்ட பேசிட்டு இருக்கா. நம்ப கிரண் லைலாவ தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ கிரண் காதலிக்கிறது ராஜன இல்ல, லைலாவ. லைலாவ நெனச்சு தான் அவன உருகி உருகி அப்படி ஒரு காதல் கவிதைய அவ எழுதியிருக்கா. இது நம்ம டீச்சருக்கு தெரியாது. இப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது. அவங்க கிரண் ரொம்ப தவிப்பா இருக்காங்க. தாம் உள்ளுக்குள்ள ஓடுற அந்த உணர்வு என்னன்னு கூட தெரியாம, அத லைலா கிட்ட சொல்லவும் முடியாம, அப்படியே சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதே வேளையில கிரண் மட்டும் லைலாவ லவ் பண்ணல. நம்ம ராஜனும் லைலாவ லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ராஜன் கிரண் அத லைலா கிட்ட சொல்ல தெரியாம கிரண் கிட்டயே ஐடியா கேட்கிறாரு. "ஏய் கிரண், நான் லைலாவ லவ் பண்றேன். பட் அவட்ட எப்படி என் காதல சொல்றதுன்னு தெரியல. நீ எனக்கு கொஞ்சம் உதவி பண்ண." அப்படின்னோனே, இப்ப கிரண் வேற வழி இல்லாம ராஜனுக்கு உதவி பண்றாங்க. என்னன்னா, "நீ உன் மனசுல இருக்கிறதெல்லாம்
கவிதைகளா அப்படியே கடிதங்களா எழுதி கொடு அப்படிங்கிறாங்க. உடனே ராஜனும் டெய்லி ஒரு லெட்டர் எழுதி போயிட்டு அந்த லவ் லெட்டரை கொண்டு போயிட்டு லைலா கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதை லைலா பெருசா பொருட்படுத்தாம இருக்காங்க. இப்போ ஒரு நாள் லைலா வீட்ல இருக்கும்போது கிரண்கிட்ட லைலா சொல்றாங்க, "நீ ராஜனை பத்தி என்ன நினைக்கிற?" அப்படின்ன உடனே கிரண் வந்து, "அது உங்களுடைய பர்சனல் மேட்டர். நான் என்ன சொல்லப் போறேன்?" அப்படிங்கிற. உடனே லைலா ராஜன் தனக்கு குடுத்த அந்த காதல் கடிதங்களெல்லாம் எடுத்து காட்டுறா. அதெல்லாம் படிச்சு காட்டுறா. குறிப்பா பாரு இந்த இந்த ஒரு காதல் கவிதைய பாரேன். எவ்வளோ அழகா எழுதியிருக்கான் பாரேன். எவ்வளோ அனுபவிச்சு எ எழுதியிருக்கான் பாரு. என்னை எவ்வளோ அவன் நேசிச்சான்னா, இப்படி எழுதியிருப்பான் பாரேன். அப்படின்ட்டு அந்த கவிதைகள இவங்க படிச்சு காட்ட ஆரம்பிக்கிறாங்க லைலா. ஒரு 2 வரி படிச்சிருப்பாங்க. அதுக்கு மேல அவங்களுக்கு வந்து திக்குது. இப்போ அந்த வரிகள கன்டினியூவா அந்த லெட்டர பார்க்காமயே கிரண் அப்படியே மனப்பாடமா ஒப்பிக்கிறாங்க. இப்பதான் நமக்கே ஒரு விஷயம் புரியுது. அந்த கவிதைகள எழுதுனதே வந்து கிரண் தான். கிரண் தான் ராஜனுக்கு எழுதி குடுத்துருக்காங்க. இத்தனைக்கும் ராஜனுக்காக எழுத காணோம். இவங்க மனசார லைலாவ நேசிச்சு, அவங்கள மனசுல உருகி உருகி இவங்க ரியலாவே அவங்களுக்காக அந்த கடிதங்கள் எழுதியிருக்காங்க. கவிதை எழுதியிருக்காங்க. இது நம்ம லைலாவுக்கு புரியுது. அது புரிஞ்ச உடனே நம்ப கிரணுக்கு வந்து ஒரு மாரி தயக்கமாயிடுது. அங்கிருந்து வீட்டுக்கு ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2, 3 நாள் அந்த கிரண் வந்து லைலாவ சந்திக்கவே தயங்குறாங்க. அவங்கள ஃபேஸ் பண்ணவே முடியல. இருந்தாலும் லைலா அவகிட்ட போய் இதெல்லாம் கேட்கலாம். ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு கேட்கலான்னு நெனைக்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. இவங்க வந்து பேசவே மாட்டேங்கிறாங்க. கிரண் வந்து லைலாவ அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான், ஒரு நாள் இவங்க வழக்கமா அங்க குளத்துல குளிப்பாங்க. அந்த குளத்துல லைலா குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது, கிரண் அங்க போறாங்க. உடனே லைலா பார்த்துட்டு, "வா குளிக்கலாம்" அப்படின்னு கூப்பிட்டு 2 பேரும் சேர்ந்து குளிக்கிறாங்க. இப்ப குளிச்சு முடிச்சுட்டதும், லைலா கேட்குறாங்க அந்த இடத்திலேயே கிரண் கிட்ட, "நீ ஏன் என்கிட்ட இப்பலாம் சரியா பேச மாட்டேங்கிற? ஒரு மாரி தனியாவே இருக்கியே! என்ன ஆச்சு உனக்கு?" அப்படின்னு கேட்கும்போது தான், கிரண் வந்து, "எனக்கு என்னன்னே தெரியல. அது சரி சொல்லத் தெரியல அந்த உணர்வ" அப்படிங்கிறாங்க. ஆனா லைலாவுக்கு புரிஞ்சு போகுது, கிரண் வந்து தன்னை காதலிக்கிறாங்க அப்படின்ட்டு. உடனே லைலா கிரண புடிச்சு ஒரு முத்தம் குடுக்குறாங்க. அது கிரணுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. மறுபடியும் கிரண் லைலாவ புடிச்சு ஒரு முத்தம் குடுக்குறாங்க. இப்படி 2 பேருமே முத்தங்கள பரிமாறிக்கிறாங்க. இப்போ அங்கேயே ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல போயிட்டு, லைலாவும், கிரணும் உடலாலயும் இணையறாங்க. இவங்க 2 பேரும் கலவியில ஈடுபடுறாங்க. இப்படி இவங்க சந்தோஷமா இருந்து முடிச்சதும், இப்ப 2 பேருமே பயப்படுறாங்க. குறிப்பா லைலா ரொம்பவே பயப்படுறா. அப்போ கிரண் வந்து ஆறுதல் சொல்றாங்க. "பயப்படாத, இதெல்லாம் யாருக்கும் தெரியாது" அப்படிங்கிறா. "இல்ல, இது எங்க போய் முடியும்னு தெரியல. நம்ம பண்றது நல்லதா, அ சரியான்னு கூட தெரியல" அப்படின்றப்போ, கிரண், "இல்ல ஒண்ணும் பயப்படாத, தப்பு கிடையாது. நம்ம யாருக்கும் தெரியாம தானே செஞ்சோம்" அப்படிங்கிற மாரி ஒரு ஆறுதல் சொல்லி விட்டுர்றாங்க லைலாக்கு. அதனால இப்ப அவங்களுக்கும் தைரியம் வந்துருது. இப்போ 2 பேருமே ரொம்ப தைரியமா, நல்லா சந்தோஷமா காதலிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இவங்க 2 பேரும் கலவியிலும் ஈடுபடுறாங்க. மத்த நேரத்துல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் உருகி உருகி காதலிக்கிறாங்க. இவங்க எந்த அளவுக்கு காதலிக்கிறாங்கன்னா, இவங்க இப்ப கிளாஸ் ரூம்ல இருக்கும்பொழுது கூட, கிரண் வந்து லைலாக்கு எழுதின கடிதங்கள லைலா அந்த படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த லவ் லெட்டர தனக்கு கிரண் கிரண் எழுதினத. அத இந்த கிளாஸ் டீச்சர் கவனிச்சுடுறாங்க. "ஏய் அது என்ன லெட்டர் காட்டு" அப்படின்னு அத வாங்கி படிக்கும்போது தான் டீச்சருக்கும் விஷயம் தெரிஞ்சிருது. இந்த 2 பெண்களுமே வந்து இப்படி காதல்ல இருக்காங்க. இந்த ஓரின சேர்க்கையில இருக்காங்கன்றது தெரியுது. ஸோ அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது டீச்சர் இந்த 2 பெண்களையும் கூப்பிட்டு வார்ன் பண்றாங்க. "இது நீங்க பண்றது சுத்தமா சரி கிடையாது. ரொம்ப பெரிய தப்பு. மறுபடியும் இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா, உங்க அப்பா, அம்மாகிட்ட நான் சொல்லிடுவேன்" அப்படின்னு பயமுறுத்துறாங்க. இப்ப இவங்க பயந்துகிட்டே ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போலான்னு போறாங்க. இவங்க போகும்போது இவங்களுக்கே தெரியாம ராஜனும் இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வர்றான். தன்னுடைய காதல வந்து வெளிப்படுத்தலாம் அப்படின்ற ஆசையில ராஜன் இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வர்றான். இவங்க ஒரு காட்டு பகுதிக்குள்ள நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்ப தனியான ஒரு இடத்துல நிக்கிறாங்க. அப்போ லைலா ரொம்ப பயந்து அழுவுறா. உடனே கிரண் சொல்றா, "ஏய் பயப்படாத. டீச்சர் வேற யார்கிட்டயும் சொல்லல. சும்மா நம்மள வந்து மிரட்டுனாங்க. அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் பயப்படாத" அப்படின்னு சொல்லி கிரண் வந்து லைலாவ ஆறுதல் சொல்லிட்டு, இப்போ அங்கேயே 2 பேரும் வந்து அப்படியே கட்டி புடிச்சு, முத்தங்கள பரிமாறி அந்த கலவியில ஈடுபடுறாங்க. இத ஒளிஞ்சிருந்து ராஜன் பார்க்குறான். ராஜன் பார்க்குறான்றது இவங்களுக்கு தெரியாது. இத பார்க்குற ராஜனுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகுது. என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களேன்னு. ஸோ தான் காதலும் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற மன வருத்தத்திலயும், கோவத்திலயும் ராஜன் என்ன பண்றான், நேரா போயிட்டு லைலாவோட அம்மாகிட்ட இந்த விஷயத்த போட்டு குடுத்துர்றான். அப்புறம் என்ன ஆகும், இப்ப லைலா வீட்டுக்கு போனதும் அவ்வளோதான். அவங்க அம்மா வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாங்க. "என்ன காரியம் பண்ண நீயி? நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்டியே! இவ்வளோ ஒரு கேவலமான பெண்ணா நீயி?" அப்படின்ட்டு போட்டு லைலாவ சர்ற மாரி அடிக்கிறாங்க. லைலா, "ஆமா நானு கிரண காதலிக்கிறேன். எனக்கு கிரண் தான் முக்கியம்" அப்படின்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க.
இருந்தாலும் அவங்க அம்மா போட்டு சர்ற மாதிரியே அடித்து ஒரு ரூமுக்குள்ளே தள்ளி தாப்பால் பூட்டிடுறாங்க. உனக்கு உடனடியாக கல்யாணம் பண்ணுறேன்னு 2-3 நாளே உனக்கு கல்யாணம் அப்படின்னுறாங்க. இப்போ இந்த விஷயம்லாம் எதுவுமே தெரியாத கிரண் மறுநாள் என்னடா லைலா வரவே இல்லையே அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கே போய் பார்க்கலான்ட்டு லைலாவோட வீட்டுக்கு வர்றாங்க கிரண். அப்போ அவங்க அம்மா அனுமதிக்க மாட்றாங்க. இனிமே நீ என் பொண்ணு கூட சேராத, கிளம்பி போ அப்படின்னு விரட்டி விடுறாங்க. அப்போ கிரணுக்கு புரிஞ்சு போகுது, ஆஹா வீட்டில் விவகாரம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. இப்போ இதனால நம்ம கிரணும் ரொம்பவே சோகமாயிடுறாங்க. இங்க லைலாவுக்கு அவங்க வீட்டில் ரொம்ப அதிவேகமாக கல்யாண ஏற்பாடுகள் நடக்குது. இன்னும் 2-3 நாளில் கல்யாணம் நடக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்பாடுலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் மறுபடியும் கிரண் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த லைலாவை பார்க்கறதுக்காக அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க. அவங்க அம்மா அனுமதிக்கவே மாட்டுறாங்க. நீ எல்லாம் ரொம்ப மோசமான பெண்ணு, இதுக்கப்புறம் என் பெண் கூட பழகாத அப்படின்னு ரொம்ப கடுமையாக பேசிட்டு, இப்போ ஒன்று என்ன பண்ணுறேன் பாருன்ட்டு நேராக அங்கேருந்து பக்கத்து வீடான இவங்க வீட்டுக்கு வந்து கிரனோட அப்பா அம்மாக்கிட்டே வந்து போட்டு கொடுத்துட்றாங்க லைலாவோட அம்மா. இப்படி உன் பொண்ணு தான் என் பொண்ணை கெடுக்கிறா, என் பொண்ணுக்கு இன்னும் 2 நாளில் கல்யாணம், தயவு செஞ்சு உங்கள் பொண்ணு அடக்கமாக வீட்டிலே வச்சுங்க அப்படின்னோடனே இந்த விஷயத்தான் கேள்விப்பட்டோன்னே கிரனோட அப்பா அம்மாக்கள் ஷாக் ஆகுது. அவங்க அம்மா வழக்கம் போலே பிடிச்சி கிரனை திட்டுறாங்க. கிரணும் ஆமாம் நான் லைலாவை லவ் பண்ணுறேன், எனக்கு லைலா தான் வேணும் அப்படிங்கிறா. இவங்க அப்பா நல்லா பாசமானவர், அவர் வந்து ரொம்ப அன்பாக தான் பேசுகிறார். நீ என்னம்மா பேசுகிற, இதெல்லாம் சாத்தியம் இல்லைம்மா நீ சொல்கிறதெல்லாம்னா, எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது டேடி, எனக்கு லைலா வேணும், நான் லைலா உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன் அப்படின்ட்டு இதுலேயே ஒத்த காலில் நிற்கிறாங்க. அதுக்கடுத்து கிரண் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய நகைகள்லாம் கொஞ்சம் இருக்குது, அதையெல்லாம் கொண்டு போயிட்டு மார்வாடி கடையில் விற்றுட்டு பணமாக்கிட்டு அதில் கொஞ்சம் துணிமணிகள்லாம் எடுத்துகிட்டு வாங்கிக்கிட்டு அவங்க தூரத்து உறவுக்காரரான கோவிந்தன் அப்படிங்கிறவருக்கு ஃபோன் பண்ணி உதவி கேட்குறாங்க. மாமா எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது, பண்ணுவீங்களா அப்படின்னா அவரும் சரி உதவுறோமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ மறுபடியும் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வந்து அன்னைக்கு நைட்டு 2 பேரும் சந்திக்கிறாங்க தனிமையில். அப்போ கிரண் சொல்கிறாங்க லைலா கிட்ட, இதை பாரு நான் சொல்கிறத கேளு, நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், எங்கள் கோவிந்தன்ற மாமா எனக்கு உதவி பண்ணுறேன்னு இருக்காரு, இப்போ என்கிட்ட கை நிறைய பணமும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன், ஸோ நம்ம எங்கேயாவது ஊரை விட்டு ஓடி போயிடலாம், நம்ம போய் பொழைச்சிக்கலாம் வா அப்படின்னு கிரண் கூப்பிட்றாங்க. இருந்தாலும் லைலா பயப்படுறாங்க. ஐயோ அதெல்லாம் முடியாது, நம்மளால எங்கே போய் வாழ முடியும், இந்த சமூகம் நம்மளை வாழ விடாது, நம்ம என்னன்னு சொல்லி வாழறது, நம்ம என்ன, நம்ம உறவுக்கு பேர் என்ன அப்படின்னு கூட நமக்கு தெரியலையே, இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்ட்டு எவ்வளோ பயப்படுறாங்க லைலா. இருந்தாலும் கிரண் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நீ பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நீ என் கூட ஓடி மட்டும் வந்தால் போதும், நாளைக்கு நம்ம ஓடி போயிடலாம், தயாராக இரு, நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அன்றைக்கி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ மறுநாள் பகலில் வந்து கிரனோட அப்பா அம்மா மறுபடியும் வாக்குவாதம் பண்ணுறாங்க. கிரண் ஒத்த காலில் நிற்கிறாங்க. நான் அவங்களோட தான் சேர்ந்து வாழ்வேன். சரி எப்படிமா நீ வாழ்வேன்னா, நாங்கள் எங்கேயாவது கண்காணாமல் ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு ஏதாவது ஒரு வேலை வெட்டி செஞ்சு பொழைச்சிக்கிறோம், எனக்கு வந்து கோவிந்தன் மாமாவும் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒன்று. அப்போ தான் அவங்க அப்பா சொல்கிறாரு, இதை பாருமா கோவிந்தனே ஒரு ஆம்பளையே கிடையாது, அவனே ஒரு திருநங்கை அப்படிங்கிறாரு. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, அவர் நான் எனக்கு உதவுவார், நாங்கள் எப்படியா போய் தனியாக வேலை செஞ்சு ஒரு வீடு எடுத்து நாங்கள் ஒன்றா சேர்ந்து வாழ்வோம், எங்களை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ கிரண் கெஞ்சுறாங்க. ஒரு கடைசி வரைக்கும் அவங்ககிட்ட பேசி சமாளிக்கவே முடியாமல் இவங்க 2 பேரும் பிள்ளையை தீட்டி விட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுறாங்க. இப்போது விடிஞ்சா கல்யாணம் லைலாவுக்கு. அன்னைக்கு ராத்திரி ஒரு நடு ராத்திரியில் ஒரு மணி வாக்கில் போயிட்டு திரும்பவும் நம்ம கிரண் அவங்க வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. அப்போ சில ஆண்கள்லாம் தடுக்கிறாங்க, கல்யாணத்துக்கு வந்த உறவுக்காரங்கள்லாம் அவங்களையெல்லாம் தள்ளி விட்டுட்டு அத்துமீறி நம்ம லைலாவோட ரூமுக்குள்ளே போயிட்டு அந்த உள்தாப்பால் போட்டுக்கிட்டு இப்போ லைலா கிட்ட கிரண் பேசுகிறாங்க. இந்த பாரு நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், இப்போ என் கூட கிளம்பி வா, நம்ம 2 பேரும் ஊரை விட்டே ஓடி போயிடலாம் வா அப்படின்னா. இப்போது லைலா வர மறுக்கிறாங்க. இல்லை நான் வரல, எனக்கு பயமாக இருக்குது, இந்த முடிவு நம்ம தள்ளி போடலாம் வேணாம் அப்படிங்கிறாங்க. கிரண் எவ்வளோ சொல்கிறாங்க பாரு, இதுக்கப்புறம் விட்டால் மறுநாள் காலையில் உனக்கு திருமணம் ஆகிடும், அப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது, சொல்கிறத புரிஞ்சுக்கோ, என் கூட வா ஓடி போயிடலாம் அப்படின்னா. அதுக்கு லைலா ரொம்ப பயப்படுறாங்க. இல்லை நான் மன்னிச்சிடு, எனக்கு பயமாக இருக்கு, நான் வரல அப்படின்னுறாங்க. உடனே கிரணுக்கு ரொம்ப விரக்தி ஆகிடுது. அப்படியே அந்த வீட்டிலேருந்து அமைதியாக வெளியே வந்துடுறாங்க. இப்போ பொழுது வெடியுது. இங்கே லைலாவுக்கு கல்யாண ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த ஒரு சர்ச்சில். இந்த பக்கம் கிரண் ரொம்ப சோகமாக அவங்க வழக்கமாக அடிக்கடி போயிட்டு விளையாடிட்டு வர்ற ஒரு நீர்வீழ்ச்சிக்கு போகிறாங்க. அந்த நீர்வீழ்ச்சியோட மேலே நின்றுட்டு அப்படியே தற்கொலை பண்ணிக்கலான்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே சர்ச்சில் லைலா கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா இந்த திருமணத்தில் உனக்கு சந்தோஷமா, உனக்கு சம்மதமா அப்படின்ட்டு அவங்ககிட்டையும் அந்த திருமணத்துக்கு வந்த எல்லார்கிட்டையும் வந்து வழக்கம் போல் அந்த சர்ச்சு ஃபாதரியார் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இங்கே அதே சமயம் லைலா அந்த நீர்வீழ்ச்சியிலேருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா.
இங்க அந்த சர்ச்சில் இருக்கிற நம்ம கிரணுக்கு லைலாவுக்கு கிரண் மேல ஞாபகம் வந்துருது. உடனே அந்த சர்ச்சை விட்டு வெளியே ஓடி வந்து நல்லா ஓங்கி உரக்க கத்துறாங்க. கிரண் அப்படின்னு நல்லா சத்தமா கத்தும்பொழுது இங்க அந்த பாறைக்கிட்ட நின்றுகிட்டு இருக்க கிரண் அப்படியே திரும்பி பார்க்கறாங்க. இத்தனைக்கும் அது அவங்களுக்கு காதுல விழல. அது ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ். ஆனா அவங்க மனசுக்கு கேக்குது. அந்த உள்ளுணர்வுக்கு தன்னை கூப்பிடுற மாதிரி அவங்க உணர்றாங்க. கிரண் லைலா கூப்பிடுற மாதிரி. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம கிரண் வந்து அந்த நீர்வீழ்ச்சியில அப்படியே உள்ள இறங்கி நடந்து போறாங்க. அதாவது அவங்க தற்கொலை பண்ணிக்க போறாங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. இங்க அப்படியே வானத்தை நோக்கி பார்க்குறாங்க நம்ம லைலா. அப்போ ஒரு பட்டாம்பூச்சி அவங்க மேல வந்து பறக்குது. இந்த இடத்துல இந்த படமும் முடியுதுங்க.